ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக நைட்டு டின்னருக்காக சில்லி சப்பாத்தி பண்ண போகிறோம். அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அம்மா இன்னைக்கு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். செகண்ட் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், மஸ்டர்ட். கடுகு பொரிஞ்சதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் உளுந்துமும் பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், அப்படியே தக்காளியும் போட்டுக்கலாம், அப்படியே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷாக வரணும். வந்ததுக்கு அடுத்தது குருமா ஊற்றிக்கலாம், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், கருகாப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நெக்ஸ்ட் குருமா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி பிச்சு பிச்சா போட்டு வச்சுட்டு எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆனதுக்கு அடுத்துட்டு எக் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி இது நல்லா வெந்தா நம்ம சில்லி சப்பாத்தி ரெடி. நல்லா குக் ஆனதுக்கு ட்ரையும் ஆகணும். அப்பதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகி குக் ஆனதுக்கு அடுத்துட்டு கடைசியில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணோம். டேஸ்ட் இனி நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தலை போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு கலக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். 100 received on phone pay. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெசிபி ரெடி. இதோட நம்ம சுட சுட சுவையான டேஸ்டியான